கண்டிப்பாக ஊழல் நடந்திருக்கிறது. ஸ்வாகா. இதில் பாஜகவிற்கும் விஸ்வ இந்து பரிஷத்திற்கும் RSSக்கும் சண்டை இருக்கிறது, உண்மை. தேர்தல் வரும் என்றால் சீனிவாசன், இந்த பிஜேபி தலைவர்களுக்கும் ஊழியர்களுக்கும் எங்கிருந்துதான் அந்த ஸ்ட்ரென்த் வருதுன்னு தெரியாது சீனிவாசன். செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸோ ராகுல் காந்தி பத்தி என்கிட்ட பேசாதீங்க சீனிவாசன், பிளீஸ். வாயை கடறாதீங்க சீனிவாசன். ராகுல் காந்தி இன்னைக்கு வந்து லண்டன்ல உட்கார்ந்து இருக்கா தெரியுமா உங்களுக்கு? அவர் என்ன கட்சிக்கு நடத்த என்ன பேசுறாரு நீங்க? He has gone out of India. காங்கிரஸ் ஒரு மாபெரும் இயக்கமாக இருந்தது, அதற்கு தவசம் செய்தது ராகுல் காந்தி. டாஸ்மார்க்ல ரிப்போர்ட்ல ஒரு குறிப்பிட்ட பக்கத்து சில முக்கிய தலைவர்களுடைய பெயரும் அவருடைய குடும்பத்தை பற்றி இருக்கிறது. எத்தனை கோடி என்னெல்லாம் சொல்லி ஸ்டாலின் நிஜமாவே அப்பா எங்கன்னு தேட வேண்டிய அளவுக்கு வந்துடும். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு உரையாட டெல்லியில் இருந்து காணொளி மூலம் இணைகிறார் பத்திரிகை உலக ஜாம்பவான், உங்கள் அபிமானத்துக்குரிய டெல்லியார் ராஜகோபாலன். வணக்கம் சார். நமஸ்காரம் சீனிவாசன். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். உங்களுடைய பூர்வீக பூமியான மன்னார்குடிக்கு பக்கத்துல, ரொம்ப பக்கத்துல சொல்ல முடியாது, அந்த சர்க்கிள்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன குக்கிராமம் திருப்புலியூர்னு பேரு. அது 108 திருப்பதிகள்ல ஒன்று, திவ்ய கஷேத்திரத்தில் ஒன்று. அந்த ஊர்ல இருந்துதான் இப்ப நான் உங்களோட உரையாடுகிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சீனிவாசன், ரொம்ப சந்தோஷம். இங்க இந்த திவ்ய கஷேத்திரத்துல இருந்து பேசுறப்போ இன்னொரு திவ்ய கஷேத்திரம் பற்றி நான் கேட்க வேண்டியதாக இருக்கு. அயோத்தியாவை பற்றி நிறைய நெகட்டிவா நிறைய தகவல்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. குறிப்பா அயோத்தியா டெம்பிளுடைய ரெவென்யூல பல பேர் கை வச்சிருக்காங்க, கோடானு கோடி ரூபாய் இடையில புகுந்து சம்பாதிச்சிருக்காங்க, முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு தகவல்கள் வருகின்றன. அடுத்த வருஷம் யூபியில எலெக்ஷன் நடக்க போகிறது. அந்த சூழ்நிலையில இந்த விதமாக வரக்கூடிய தகவல் எல்லாம் ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் கிளப்பி விடக்கூடிய செய்திகளா, இல்லாட்டி உண்மையிலேயே அதுக்கு பிரிமா ஃபேசி இருக்கா, அதாவது அதுக்கு உண்மைத்தன்மை இருக்கா, என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, என்ன விதமான முறைகேடுகள், இதை பற்றி கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லுங்க சார். கோலார் நேயர்களுக்கும் தங்களுக்கும் எனது நன்றிகள். கண்டிப்பாக ஊழல் நடந்திருக்கிறது. அது எப்படி வந்தது என்று கேட்டால், ஒரு சிசிடிவி கேமரா வந்து ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னதாக LNT என்று சொல்லக்கூடிய லார்சன் அண்ட் டூப்ரோ அவர்கள் தங்களுடைய கட்டிட பணிமானங்களை எல்லாம் ராம் தீர்த்த ட்ரஸ்டுக்கு ஒப்படைக்கும் பொழுது சில வீடியோக்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதில் உண்டியிலிருந்து எண்ணுவது மற்றும் சில பிரபல தொழில் அதிபர்கள் தங்களுடைய ஒரு மன சாந்திக்காகவும் வேண்டுதலுக்காகவும் கிரீடங்கள், ஆண்டவன் ராமனுக்கு தலை இருக்கக்கூடிய கிரீடங்கள், முத்து மாலைகள், சாலிகிராம மாலைகள் எல்லாமே கொடுக்கும்போது வீடியோ எடுத்திருக்காங்க. அவ கொடுக்கறதா வீடியோ எடுக்கிறா. கோவில் திறந்த பிறகு அலங்காரம் செய்ய வேண்டும் என்று கொடுப்பதற்கு முன்னதாக கொடுத்த பிறகும் அந்த பெருமாள் மேல சாத்திருக்கிறதையும் வீடியோ எடுத்திருக்காங்க. இவ கொடுக்கறதையும் வீடியோ எடுத்திருக்காங்க. ஆனா அது லிஸ்ட்ல இல்ல, இன்வென்ட்ரியில இல்ல. அதாவது என்ட்ரி ஆகல. ஸ்வாகா. இதை செய்தது யார் என்று விசாரித்தார்கள் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி. அப்ப யாருமே இதை பெருசு பண்ணல. லோக்கல்ல இருக்கக்கூடிய யூடியூபும் லோக்கல்ல இருக்கக்கூடிய பத்திரிகைகளும் அயோத்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. காரணம் என்ன என்று கேட்டால், அந்த ராமர் கோவில் ட்ரஸ்டில் 2-3 குரூப்புகள் இருக்கின்றன. ஒருவர் அந்த சம்பத் ராய் என்று சொல்பவர் பழைய VHP விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய ஆதரவாளர்கள், பல பிஜேபியினுடைய ஆதரவாளர்கள், பலர் ராமர் கோவிலுக்காக உழைத்தவர்கள். வினய் கட்டியார் என்று சொல்லக்கூடிய பழைய ex-MP கோவிந்தாச்சாரி, உமா பாரதி, அந்த கேம்ப் அது. அப்படி வெத்வானி வகைரெல்லாம். இதுல பாஜக உள்ளேயே சில குரூப் இருப்பதுனால ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆச்சு. இது இந்த வினய் கட்டியார் நிருபர் கூட்டம் வைத்தார். 2-3 பேர் வந்தவொடனே அந்த வினய் கட்டியார் நிறைய பேர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க.
அது கொடுத்த உடனேயும் அதை பெருசு பண்ண டெல்லிக்கு வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சார். இது மட்டும் அது வரைக்கும் பெருசாகவே இல்லை சீனிவாசன். கடந்த மாதம் உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவினுடைய மந்திரி மண்டல் யோகி ஆதித்யநாத்துடைய மந்திரி சபை விஸ்தரிக்கப்பட்டது. அதுல யாருமே டிராப் பண்ணல. விஸ்தரிக்கப்பட்ட பொழுது வினய் கட்டியாருக்கு உறவினரா அல்லது தெரிந்தவரா அவருக்கு பதவி கிடைக்காமல் போனதுனால அவர் கொடுத்தார்கள் சில செய்திகளை என்றெல்லாம் பரவலாக பேசியிருக்காங்க. எது உண்மை எது போய் தெரியல. ஆனால் இந்த வீடியோ வெளியில வந்த அப்புறம் நிறைய யார் யார் டொனேஷன் கொடுத்தாலும் அவ வீடியோலாம் இந்த சோசியல் வெப்சைட்ல, இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல, எக்ஸ் தளத்தில் எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் அகிலேஷ் யாதவ் மூச்சிருந்தார். யோகி ஆதித்யநாத் நினைச்சாரு, தங்களுடைய அறிமுகத்திலே கூறினீர்கள் 2027 மாதம் வருடத்தில் தேர்தல் வர இருக்கிறது என்று. யோகி பார்த்த உடனேயும் ஏதோ ஒரு விடுக்கிறது விஷயம், இந்த குறி வந்து தன் மீது தான் என்று. உடனே எஸ்ஐடி என்பதை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் என்று ஒன்று ஆர்கனைஸ் பண்ணார். அப்போ இந்த அகிலேஷ் யாதவ்லாம் கேட்டாங்க, ஒரு எஃப்ஐஆர் போடுன்னு. அரசியல் ரீதியாக எஸ்ஐடி கான்ஸ்டியூட் பண்ண அப்புறம் 15 நாட்களில் நாங்கள் அதற்கு அறிக்கை தருகிறோம், இனிஷியல் அறிக்கை, அதை பேஸ் பண்ணி எஃப்ஐஆர் போடலாம்னு சொல்லி சொன்னாங்க. அதுல குறைஞ்சது ஒரு 250-300 பொருட்கள் காணாம போனதோட லிஸ்ட் வந்துருக்கு. யார் யார் கொடுத்தாங்களோ யார் யார் கொடுக்கல அந்த ரசீது எல்லாம் பார்க்கும் பொழுது எல்லாமே உண்மையா தெரிந்தது. ஆனால் இந்த விஷயம் பெரிதாக மும்பை, கல்கட்டா, ஹைதராபாத், சென்னை, தஞ்சாவூர், இந்த ஊர்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சிடுச்சு. அவங்க பார்த்தாங்க இது பெருசா பண்ணி இப்ப தோராயமா பண்ணிருக்காங்க, ஒரு 4000 கோடி ரூபாய் லாஸ் இருக்கு, திருடு போயிருக்குன்னு. இப்ப இந்த எஸ்ஐடினுடைய ரிப்போர்ட்டும் டே பிஃபோர் எஸ்டர்டே யோகி ஆதித்யநாத் கொடுத்துட்டாங்க. உடனே அவங்க சந்தேகப்பட்ட பட்டியல் 8 பேர் இருந்தது அந்த எஸ்ஐடியில. யார் யார் இந்த ரசீத்தை வாங்கினாங்க, அக்கௌண்ட் செக்ஷன்ல யார் யார் இருக்காங்க, 1 2 3 4 5 6 7 8 அந்த எஸ்ஐடி ரிப்போர்ட் பண்ணணும்னு யோகி ஆதித்யநாத் சொன்னார். இதையே நீ பேஸ் பண்ணிக்கோ இந்த ரிப்போர்ட், இதுதான் எஃப்ஐஆர். போன டே பிஃபோர் எஸ்டர்டே பண்ணாங்க. நேற்று 8 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இந்த விஷயம் கொஞ்சம் அரங்கின் வருது. ஆனால் இதிலிருந்து வரக்கூடிய விளைவுகள் பல. அந்த ஊழல் நடந்திருக்கிறது உண்மை. பல தலையங்கள், எடிட்டோரியல்ஸ், பல விவாத கட்டுரைகள் தொலைக்காட்சிகளிலும், ஆங்கில, ஹிந்தி, மற்ற பாஷை தொலைக்காட்சிகளும் இது வளர ஆரம்பிச்சிருக்கு. இந்த பிரச்சனை பெரிதான உடனே நேற்று கைதான பிறகு இந்த விஷயம் கொஞ்சம் அடங்க ஆரம்பிச்சிருக்கு சீனிவாசன். ஆனால் இதனுடைய பின்னணியை கோலாலனர்களுக்கு வெட்ட வெளிச்சமாக திரைமறைவில், அதாவது இருட்டடிப்பு செய்யாமல் மிக துக்கத்துடன் சொல்லுகிறேன். இதில் பாஜகவிற்கும் விஸ்வ இந்து பரிஷத்திற்கும் RSSக்கும் சண்டை இருக்கிறது உண்மை. காரணம், அந்த ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்று 50 வருடங்களாக 100 வருடங்களாக அந்த பிரச்சனைகள் பெருசாக்கின்ற போது ராமர் மந்திர் கட்டுவதற்கு சுப்ரீம் கோர்ட்லேருந்து அனுமதி பெற்று அந்த கல் நாட்டு விழா, அடிக்கல் நாட்டு விழாக்கு பிரதமரும் RSS சீஃப் மோகன் பாகவத்தும் இருந்தார்கள் 5-6 வருடத்திற்கு முன்னதாக. இப்போது கோவில் திறக்கப்பட்டு விட்டது. கோவில் தரப்பிலும் கூட RSS உடைய தலைவர் வந்தார், விஸ்வ இந்து பரிஷத்துடைய தலைவர்கள்லாம் வந்தாங்க. இப்ப பாருங்க சீனிவாசன், இந்த விஷயம் வரும்போது ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாங்க. RSSல இருந்தும், VHPல இருந்தும், ஈவன் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து கூட. இதுதான் அரசியல் சண்டை ஆகிறதுன்னு யோகி, அந்த அங்க இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத்துக்கு எதிர்க்க பாஜகவிலே பல குரூப் இருக்குது எகென்ஸ்டா. அதுல மேற்குடி மக்கள், கீழ்குடி மக்கள், நடுத்தர மக்கள், இந்த மக்கள், அதெல்லாம் கூட இன்னைக்கு கொண்டு வந்துடலாம். ஆன் த டாப் ஆஃப் இட் இப்போ இந்த விஷயத்தை பெருசு பண்றது, அண்டை அந்த அந்த எந்த ராமர் கோவிலுக்கோ அது பக்கத்துல கொடுத்துருக்காங்களே அந்த பாபர்ஜி மஸ்ஜித் கட்டுவதற்கு இடம், அங்கிருந்து கூட சில ஒரு விரும்பினர்கள், அதாவது அட்மைரர்ஸ் ஆஃப் பாபரி மஸ்ஜித் கமிட்டி, அவங்களும் நேரம் சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஊர்வலம் நடக்குது, பஜனை மண்டலம் நடக்குது, அதுக்கு எதிர்த்து பண்றாங்க. இது 2 ஈக்குவலா போயிட்டு இருக்கு. உத்தரப்பிரதேசம் இப்பொழுது ரணகலப்படுகிறது சீனிவாசன் இந்த ராமர் கோவில் விஷயத்தில். அதில் எப்படி இதை தீர்க்க வேண்டும் என்று RSSம்
பாஜகவும் விஸ்வ இந்து பரிஷத்தும் உட்கார்ந்து பேசினால்தான் இதற்கு முடிவு வருமே தவிர மீதி ஒன்றும் வர முடியாது. அதற்கான ஒரு அறிகுறிகள் என் கண்ணில படலை, என் காதுல விழல. ராமர் கோயில் இஷ்யூ இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கே, அப்படின்னா இது யோகிக்கு கொடுக்கப்படுகிற நெருக்கடியா? இப்ப அடுத்த தேர்தல், வர இருக்கக்கூடிய தேர்தல்ல என்ன ஆகும்? பாஜக தோற்கவிடும் என்று தான் அகிலேஷ் யாதவனுடைய சமாஜ்வாதி கட்சியினர் சொல்லுகிறார்கள். ஆனால் நேற்று பாஜகவினுடைய மாநில தலைவர், மாநில எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மாற்றிவிடப்பட்டார்கள். அதுல அவங்க சொல்றாங்க, யோகி ஆதித்யநாத் சொல்றாரு, நான் 3rd டைம் ஜெயித்து காமிக்கிறேன் பார் அப்படின்னு சவால் விடுறார். இது ஒரு முஸ்லீப் ஆகிவிட்டது. 2 பேருக்கு நடுவுல நல்ல சண்டை வந்துடுது சீனிவாசன். இப்போ ராஜ்நாத் சிங் போன்ற சீனியர் தலைவர்கள் யோகி ஆதித்யநாத்துடன் உட்கார்ந்து பேசி, அமித்ஷாவுடன் உட்கார்ந்து பேசி, அதில் மோகன் பாகவத்தோ அல்லது தத்தாத்திரே போஸ் போலையோ போன்ற உயர் தலைவர்கள் உட்கார்ந்து பேசினாதான் இதுக்கு ஒரு சமாதானம் வருமே தவிர, இல்லை என்றால் பாஜக 2027 உத்தரப்பிரதேசத்தை கைவிட வேண்டிய நிலைமைக்கு கூட ஆட்படுத்த மாட்டார்கள், வந்துடும். அது தே மே ஈவன் லூஸ். சீனிவாசன், இதுல பல பத்திரிகைகள், தலையங்கங்கள், தொலைக்காட்சி விவாதங்கள் எல்லாம் பார்த்தால் ஏதோ ஒரு இந்துத்துவாவிற்கு எதிராக, இந்து மதத்திற்கு எதிராக ஒரு கட்டமைப்பை வட இந்தியாவில், குறிப்பாக டெல்லியில் ஓவைசி போன்றவர்கள், சில முஸ்லீம் ஆர்கனைசேஷன்ஸ், அசருதீன் ஓவைசி, இன்க்ளூடிங் அகிலேஷ் யாதவ். ஆனா இதுல மாயாவதி ஒண்ணுமே சொல்லலை. அங்க இருக்கக்கூடிய பிராமணர்கள் சங்கம், அங்க இருக்கக்கூடிய யாதவர்கள் சங்கம், அங்க இருக்கக்கூடிய உயர் ஜாதியின சங்கங்கள் பல இருக்கின்றன. குறைந்தது ஒரு 70,000-80,000 குரூப்ஸ், அதாவது இந்த என்ஜிஓஸ் இருக்கு. அவங்கெல்லாம் கூட ஒன்றும் கண்டுக்கவே இல்லை, விட்டாங்க. ஆனால் வாட்ஸ்அப் மூலமாகவும் சோசியல் மீடியால அதிகமாக ஓவர் பண்றாங்களோ, ஓவர் ஆக்ட் பண்றாங்களோ சொல்றாங்க. ஓகே, சோ எப்படினாலும் ஒரு விஷயம் நீங்க சொல்றதுல இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. 2027 யூபி சட்டப்பேரவை தேர்தல் பிஜேபிக்கு ஒரு பெரும் சவாலாக இருக்கும். சேலஞ்சு தான். கரெக்டா, எக்ஸாக்டா இருக்கு. ஆனால் அதற்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அதை சவாலை யோகி ஆதித்யநாத் திறமையாக எதிர்கொள்வார். பொறுத்திருந்து பார்க்கலாம். நேற்று ஒன்று சொல்லியிருக்கார் சீனிவாசன், அதனுடைய வீராய்ப்பை பாருங்கள். 7-8 வருடங்களாக உத்தரப்பிரதேசத்தில் முழுவதிலுமே மொஹரம் விழா நடக்கும் பொழுது தெருவில் யாரும் நடக்க முடியாது இருந்தது. கொலை, கொள்ளை மற்றும் லூட் அடிச்சு எல்லாம் பண்ணாங்க, ரோட்ல பார்ட்ஸ் எல்லாம். அவர் கடந்த 6 வருடங்களா 7 வருடம் நடக்கிறதா, இந்த வருஷம் நடந்ததான் நேற்று ஒரு சவால் விட்டுருக்காரு வீடியோல. அது ஒரு வைரலா போயிட்டு இருக்குது. आज मुहर्रम है, कहीं किसी का आता पता नहीं है, कोई अस्त्र शस्त्र का प्रदर्शन नहीं कर सकता है, कोई सड़कों पे गुंडागिर्दी नहीं कर सकता है, और अगर करेगा तो 7 पीढ़ियों तक फिर भुगतेगा भी. ஆக மொத்தம் தேர்தல் வரும் என்றால் சீனிவாசன், இந்த பிஜேபி தலைவர்களுக்கும் ஊழியர்களுக்கும் எங்கிருந்து தான் அந்த ஸ்ட்ரென்த் வருதுன்னு தெரியாது சீனிவாசன். குறிப்பாக இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில், குறிப்பாக இந்த கவு பெல்ட் என்று பழைய காலத்தில் நீங்களும் ரிப்போர்ட்டராக இருந்தா போது, நியூஸ் பேப்பர் வேலை செஞ்ச போது கவு பெல்ட்னு வரும். இப்பெல்லாம் கவு பெல்ட் போயாச்சு, இப்ப டிஜிட்டல் பெல்ட்னு வந்துருக்கு எல்லாம். ஸோ ஆக மொத்தம் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங், நான் விஷயத்தை சொல்லிட்டேன், என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக இது ஒரு சவால். இன்னும் ஒரு 3-4 மாசம் இருக்கிறதுனால அதை மேக்கப் பண்ணிடுவாங்க சார் சீக்கிரமே. ஒன்றே ஒரு குறை என் மனதில் என்ன என்று கேட்டால், இத்தனை நாள் நாங்கள்லாம் பாஜகவிற்காக, பாஜகவினுடைய 1980 2026 மட்டும் நான் அந்த அமைப்புக்கு மிக மிக நெருக்கமாகவும், பொது ஜனங்களில் தீர்மானங்கள், பொதுக்குழு தீர்மானங்கள், அவருடைய தலைவருடைய தீர்மானங்கள், யூனியன் பட்ஜெட், அடல் பிகாரி வாஜ்பாய், வத்வானி, மோடி, அமித்ஷா, அருண் ஜேட்லி பார்த்த அப்புறம் மனசுல ஒரு குறை இருக்கு சீனிவாசன், ஏன் மத்திய பாஜக இது பற்றி பேசவில்லை என்று. நம்ம ஓப்பனா சொல்லணும் சீனிவாசன், அது தெரிஞ்சுக்கணும் எல்லாம் சார். ஆனா இதனால யோகி தோத்து போடுவார், ஜெயிச்சிருவாங்க. டோன்ட் கோ டு ஜம்ப் டு தி கன்க்ளூஷன். ஓகே சார், அதுக்கிடையில நார்த்ல இருந்து அப்படியே சவுத்துக்கு வருவோம். செல்வ பெருந்தகை, தமிழ்நாடு காங்கிரஸோ ராகுல் காந்தி பத்தி என்கிட்ட பேசாதீங்க சீனிவாசன், பிளீஸ்.
காங்கிரஸ் ஒரு கட்சியா சார் அதை பத்தி பேசுறதுக்கு? ஏன் சார் மே 4ஆம் தேதி மட்டும் காங்கிரஸ் ஒரு கட்சின்னு சார், காங்கிரஸ் ஒரு கட்சின்னு நினைச்சுதான் 99 லோக்சபா தொகுதிகள்ல இருந்து அந்த கட்சியினுடைய எம்பிக்களை தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறம் என்ன? காங்கிரஸ் கட்சி தான் 3 வாட்டி தோத்து போச்சு, அதையும் சொல்லுங்களேன். ஏன் விட்டுறீங்க அத்தை? கடந்த காலத்துல தோத்தைய பத்தி பேசிட்டா இன்னைக்கு ஒரு எழுச்சி வந்திருக்குல்ல சார். சார் ஒன்னே ஒண்ணு, என் வாயை கடறாதீங்க சீனிவாசன். ராகுல் காந்தி இன்னைக்கு வந்து லண்டன்ல உட்கார்ந்து இருக்கா தெரியுமா உங்களுக்கு? அவர் என்ன கட்சிக்கு நடத்த என்ன பேசுறாரு நீங்க? he has gone out of India. எங்க சரி, நான் ஒண்ணு கேக்குறேன், எதிர்கட்சி தலைவராக இருந்தா லண்டன் போக கூடாதுன்னு இருக்கா சார்? மாசத்துக்கு ஒரு தடவை போறாங்க, அப்படி மாசத்துக்கு ஒரு தரம். இந்தியாவுக்காக பரிந்து பேச எத்தனையோ விஷயங்களுக்காக அவர் லண்டனுக்கு போவார் சார். சரி, அப்ப வந்து ராகுல் லண்டனுக்கு போனா நீங்க ஏன் சார் பொறாமப்படுறீங்க? பொறாமப்படல. கட்சி நடத்துறாரா இல்ல வெறுமைக்கான ஜிகினா வேலை பண்றாரா? ஜிகினா டிக்கெட். சோ இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணு நிச்சயமா நான் சொல்றேன், மகாராஷ்டிரா, ஹரியானா, டெல்லி, ஒடிசா, வெஸ்ட் பெங்கால் எல்லாத்தையும் ஜெயிச்சு கொடுத்த நரேந்திர மோடியும் சரி, அமித்ஷாவும் சரி இணக்கமாக இருக்கிறார்கள் பாஜக. இது வரைக்கும் அமித்ஷா ஒரு ஃபாரின் கண்ட்ரி போனது கிடையாது சார். அவர்கிட்ட பாஸ்போர்ட்டே கிடையாது சார், யூஸ் பண்ணதே கிடையாது சார். கட்சிக்காரனா நீ அடிக்கடி போற கட்சிக்காரனா? அவன் ஒண்ணும் இல்ல. உங்க கோலால நேயர்களுக்கு ஒரு புதிய விஷயத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். நீங்க காங்கிரஸ் சொன்னதுனால, காங்கிரஸ் ஒரு மாபெரும் இயக்கமாக இருந்தது, அதற்கு தவசம் செய்தது ராகுல் காந்தி. இப்போ அமித்ஷா கிட்ட ஒரு அங்குஷ் சர்மான்னு ஒரு பிரைவேட் செக்ரட்டரி இருக்கார் சார், பொலிட்டிக்கல் பிரைவேட் செக்ரட்டரி. நேத்தி பாஜகவினுடைய உத்தரப்பிரதேச எக்ஸிகியூட்டிவ் லிஸ்ட்ல அவர் செக்ரட்டரியா போட்டிருக்காங்க சார். புலன் சார் என்ற இடத்தில் இருந்து அவர் வருகிறார். அவருடைய தகப்பனாரும் தாய் தகப்பனாரும் தாய் வழி தகப்பனார்கள் எல்லாம் அவங்க ஃபேமிலி RSS சார். நல்லா ட்ரெயின் பண்ணிட்டாங்க சார் 5 வருஷம். நாளைக்கு அவர் MLA ஆக போறான் சார். அந்த மாதிரி காங்கிரஸ் யாராவது ஒருத்தரை வளர்க்கிறானா சார்? சொல்லுங்க. திமுகவில் இருந்தா திமுகவுடன் போயிட்டு பல ஒரு கான்ட்ராக்ட் வாங்கிக்கிறது, அதுக்கு ஸ்டாலினும் கொடுத்துடுறது. 5ஆம் தேதி காத்தால தமிழ் வெற்றி கழகத்திடம் போயிட்டு அங்கேருந்து ஒரு கான்ட்ராக்ட். இது காங்கிரஸா சார்? இது காங்கிரஸ் நான் ரிப்போர்ட் பண்ண மாதிரி வேற எந்த ரிப்போர்ட்டரும் பண்ணியிருக்க மாட்டாங்க சார். 1977 PV நரசிம்மராவ் காங்கிரஸ் ஸ்போக்ஸ்மேனா இருந்தார், தெரியுமா சீனிவாசன் உங்களுக்கு? ஓகே. PV நரசிம்மராவுக்கு அப்புறம் கூட வந்தது பிரணாப் முகர்ஜி அவர்கள், AK அந்தனி அவர்கள், வசந்த் சாத்தி அவர்கள், VM காட்கில் அவர்கள், அர்ஜுன் சிங் அவர்கள். இவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் தினமணிக்காகவும் பல செய்தித்தாளுக்கள். அந்த கட்சி இப்போ ஒண்ணுமே இல்லாத படிச்சுட்டு. சரி சார், இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஏரியா சார் செய்தி துளிகள். ஓகே சீனிவாசன், செய்தி துளி 1. எப்படி தமிழகத்தில் முரசொலி என்ற திமுக பத்திரிகையில் கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி அவதூறுகளாக 3 நாட்களாக தொடர்ந்து வருகிறது கட்டுரை, அதை நான் படித்து வருகிறேன். அதற்கு பதிலாக தீக்கதிர் என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்டினுடைய தமிழ் பத்திரிகையிலும் கட்டுரைகள் எழுத ஆரம்பித்து விட்டார்கள் இன்றிலிருந்து. இதே மாதிரி சீனிவாசன் மேற்கு வங்காளத்தில் ஜனசக்தி என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய டெய்லி வரக்கூடிய பெங்காலி நியூஸ் பேப்பர், அதில் ஜோதி பாசு தான் அதை நிறுவனம் செய்தார். அதையும் நான் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் மூலமாகவும் அதையும் படிச்சுட்டு வரேன். இன்னைக்கு அதில் எழுதியிருக்காங்க சுவேந்து அதிகாரியை பற்றி. அங்கே சுவேந்து அதிகாரி அவர்கள் சமஸ்கிருதத்திற்கு நிறைய தொகைகளை எல்லாம் கொடுத்து அனைத்து யூனிவர்சிட்டியிலையும் ஒரு சேர், ஒரு ஸ்பெஷல் பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணி மேற்கு வங்காளத்தில் வரக்கூடிய 5 வருடங்களில் தான் பதவியில் இருக்கும் வரையில் இந்த சமஸ்கிருதத்தை 50% உயர்த்தி விட வேண்டும் என்று. ஏன்னா தோளாள நேயர்களுக்கு நான் சொல்லினோம், பெங்காலி பாஷையில பாதி சமஸ்கிருத வேர்டு இருக்கு சீனிவாசன். ஸோ அவங்க பாஷையை பிடிக்கணும். ஏன்னா மம்தா பானர்ஜியும் வரல, காங்கிரஸும் விடல, சித்தார்த்த சங்கர்ல இருந்தபோது பேன் பண்ணாங்க, கம்யூனிஸ்டும் பேன் பண்ணாங்க. ஆனால் ஒன்று நிச்சயம், தமிழகத்திற்கு எப்படி
தீக்கதிர் இருக்கிறதோ அதே மாதிரி ஜனசக்தி என்று சொல்லக்கூடிய பத்திரிகையில் பிரதிதினம் சமஸ்கிருதத்தை பற்றியும் ஹிந்தியை பற்றியும் அப்படி அசிங்கமா எழுதின்னு வராங்க. ஒண்ணு சுகேந்திர அதிகாரி சொல்லிட்டார், அட் எனி காஸ்ட் நாங்க இதை செய்துதான் தீருவோம். இருக்கக்கூடிய பெங்காலி பாஷை வரக்கூடிய இதுல நாங்கள் சமஸ்கிருதத்திலேயே அனைத்து மொழிபெயர்ப்பையும் செய்ய போகிறோம். எவ்வளவு பெரிய ரெக்கார்டு! இந்தியாவுடைய கல்ச்சரல் ஹெட் குவார்டர்ஸ் ஆனது மேற்கு வங்காளம். அதை தவிர அதே கல்கட்டா ஆங்கிலேயர்கள் காலத்தில் தலைநகராக இருந்தது இந்தியாவிற்கு என்றெல்லாம் அவர் எழுதியிருக்கிறார். அதுதான் ஒரு பரபரப்பு செய்தியாக மேற்கு வங்காளத்தில் ஓடிக்கொண்டு வருகிறது. அதுதான் செய்தித்துளி சீனிவாசன். செய்தித்துளி 2. இன்று பிரதமர் ஆக இருந்த PV நரசிம்மராவுடைய நினைவு நாள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தீன்மூர்த்தி என்ற இடத்தை மாற்றி அனைத்து பிரதமர்களுக்கும் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேருலேருந்து நரேந்திர மோடி மட்டும் அடல் பிகாரி வாஜ்பாய், மன்மோகன் சிங், சந்திரசேகர், சரண் சிங், இந்தர்குமார் குஜரால், தேவகவுடா, VP சிங் எல்லாருடைய ஒரு வாழ்க்கை குறிப்பும் ஆடியோ வீடியோ எல்லாம் இருக்குது. நரேந்திர மோடியினுடைய ஒரு ஆணை என்ன என்று, டைரக்ஷன் என்ன என்று கேட்டால், பிறந்த நாள் மறைவு நாள் இந்த 2 நாள்லையும் அந்த குடும்பத்திலேருந்து வரவாளை கூப்பிட்டுட்டு அங்க ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி ஒரு நினைவு சொற்பொழி மாதிரி பண்ணி ஒரு கேபினெட் மினிஸ்டர் மத்திய அரசாங்கத்திலிருந்தும் அந்த ராஜ்யத்திலிருந்து இப்போ ஆந்திராலேருந்து 2 பேர் வந்திருக்காங்க. அங்கேருந்து வர மந்திரிகளும் ஒரு கூட்டம் கூடி PV நரசிம்மராவை அவரை பற்றி சொற்பொழி ஆட்ட வேண்டும் என்றெல்லாம். இது ஒரு மாபெரும் திருப்பமாக இருக்கிறது. டெல்லியில் மாதத்திற்கு ஒரு முறை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அந்த தீன்மூர்த்தி பவனில் நடந்துட்டு இருக்கு. பெரும் வரவேற்பு இருக்கிறது. அயல் நாடுகளிலிருந்து பலர் வந்து அந்த கட்டுரைகளை எல்லாம் கேட்கிறார்கள், படிக்கிறார்கள். அந்த ஆடியோ வீடியோ பிரசன்டேஷனாக இருக்குது. PV நரசிம்மராவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, இல்லை அடல் பிகாரி வாஜ்பாயை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, எந்த கட்சியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தாங்கள் இந்த கோலால நேயர்களும் சரி, அதுக்கு வெப்சைட்டும் இருக்குது. பிரதான் மந்திரி சங்கராலயா, பிரைம் மினிஸ்டர் எக்ஸிபிஷன் என்ற இடத்துக்கு இருக்குது. அதுக்கு போயிட்டீங்கன்னாலே டெல்லிக்கும் வர வேண்டும், வந்து இதை ரசிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய செய்தித்துளி. செய்தித்துளி 3. ஒன்னே ஒன்று சொல்ற சீனிவாசன், வேடிக்கையா இருக்கும். ட்ரம்ப் வந்து ஆந்திராக்கு என்ன பண்ணியிருக்கார், ஆந்திராவில் தெலுங்கானாவில் என்ன பண்ணியிருக்கார் என்று கேட்டால், ஆந்திரா தெலுங்கானா இந்த 2 மாநிலங்களிலிருந்து குஜராத்தியை தவிர அமெரிக்காவில் குடியேறியது கடந்த 50-100 ஆண்டுகளாக தெலுங்கு பேசுபவர்கள் தான் ஆந்திராவிலிருந்து தெலுங்கானாவிலிருந்து போயிருக்காங்க. இப்போ ட்ரம்ப் வந்து இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் பல ஒத்துழைப்பு ட்ரீட்டி எல்லாம் நடந்துட்ட பிறகு 250 years ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு தலைப்புல உலகம் முழுக்க ஒரு செமினார் நடத்திட்டு இருக்காங்க. ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா முதலமைச்சர் என்ன பண்ணார், தடால்னு எங்க அமெரிக்கன் கான்சுலேட் ஹைதராபாத்ல இருக்கோ அந்த இடத்துக்கு ட்ரம்ப் அவென்யூன்னு பேர் வச்சிட்டார். அதுக்கு எதிர்ப்புகள் அதிகமாக இருந்தன. ஆனால் அந்த பேர் வைக்கிறது கொட்டத்துக்கெல்லாம் எப்படி ராகுல் காந்தி பர்மிஷன் கொடுத்தாரோ தெரியாது, அவர் வச்சுட்டாரு. அந்த இடத்தை கண்டிப்பாக பாராட்டி அமெரிக்க தூதுவர் இந்தியா டெல்லியில் இருப்பவர் அந்த ட்ரம்ப் அவென்யூங்கிற இடத்த போய் அந்த என்னது பிளேக் அந்த கட்டடத்தை திறந்து அந்த ஸ்ட்ரீட் சைனை திறந்து வச்சார். அதற்கு இன்று காலை ட்ரம்ப் தேங்க் பண்ணியிருக்கார். செய்தித்துளி 4. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து டாஸ்மார்க்கினுடைய பல ஊழல்களை கொண்டு வர முயன்றார்கள். அந்த டாஸ்மார்க்ல ரிப்போர்ட்ல ஒரு குறிப்பிட்ட பக்கத்து சில முக்கிய தலைவர்களுடைய பெயரும் அவருடைய குடும்பத்தை பற்றியும் இருக்கிறது. எத்தனை கோடி என்னெல்லாம் சொல்லி அந்த விஷயத்தை வெளில விட மாட்டேங்கிறாங்க. இப்போ விஜய் முதலமைச்சரான பிறகு முதலில் கேட்டது டாஸ்மார்க் பத்தி. 3 நாள் அவர் பிரீஃபிங் எடுத்தாராம். லீகலாவும் சரி, இன்வெஸ்டிகேஷன் வைஸ்லையும் சரி,
அந்த கோர்ட்ல என்ன நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நேற்று காலை தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு லீகல் டிபார்ட்மெண்ட்டுக்கு. சுப்ரீம் கோர்ட்ல போய் அந்த ஸ்டேயை வெக்கேட் பண்ணதுக்கு விஜய் அவர்கள் கையெழுத்து போட்டாரு. இனிதான் இருக்கிறது தமிழகத்தில் நாடகம் நடனம். இல்ல அப்படின்னா இப்ப டாஸ்மாக் தொடர்பா அமலாக்கத்துறை விசாரணை நடத்தலாம் அப்படின்னு அர்த்தம். அப்படி நடத்தினால் செந்தில் பாலாஜி மாட்டுவார். அது செந்தில் பாலாஜி ஒன்று என்ன, அதுல அந்த ஒரு குறிப்பிட்ட பக்கத்தில் பல முக்கிய தலைவர்கள்லாம் இருக்காங்க, திமுகவுடைய தலைவர்கள். அவர் குடும்பமே மாட்டு சீனிவாசன். அது அங்கதான் அவர் பிடிச்சிருக்காரு, குரல் வலையை பிடிச்சிட்டார் விஜய். இனிதான் தமிழ்நாட்டில் டான்ஸ் அண்ட் டிராமா இருக்கும் சார். இப்படி பண்ணது ராஜகோபாலன் இப்படி பண்ணதெல்லாம் ஒன்றும் இருக்காது. பெரியதவங்களுக்கு இப்படி பண்ணார் பாருங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சார். அது 10 கோடி வியூவர்ஷிப் இருக்கு சார் அதுக்கு. என்ன இப்ப இந்த டாஸ்மார்க்கை அப்ரூவல் பண்ணி கேட்பாங்க, ஒரு மாசத்தை பாருங்க. இப்ப ஸ்டாலினை நிஜமாவே அப்பா எங்கன்னு தேட வேண்டிய அளவுக்கு வந்துடும். ராஜகோபாலன், நிறைய தகவல்கள் வழக்கம் போல தந்திருக்கிறீர்கள், மிக்க நன்றி. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.